ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இறை வழிபாடு செய்கிறப்ப இறைவனை நம்புறது அப்படிங்கிறது வேறு, அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு, சரணாகதி அப்படிங்கிறது வேறு. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம ஒரு காரியத்திற்காக இறைவனை வழிபாடு செய்வோம். அந்த காரியம் நன்றாக நடந்தது அப்படின்னா மறுபடியும் அவரை வழிபாடு செய்வோம். காரியம் நடக்கலை, தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க சொல்கிற வேறொரு பரிகாரத்தையோ வேறொரு வழிபாட்டையோ நாடி போயிடுவோம். அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த தெய்வம் இல்லைன்னா இன்னொரு தெய்வம் அப்படின்னு போகிறது. சரணாகதி அப்படின்னா எது வந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, நீயே தான் கதி, உன்னை விட்டு எனக்கு வேறு வழியே கிடையாது, என்ன கொடுத்தினாலும் சரி, நீ என்னை சோதித்தாலும் சரி, வாழ வச்சாலும் சரி, சாக வச்சாலும் சரி, நீ மட்டும்தான் எனக்கு, உன்னையே சரணாகதி அடைஞ்சிட்ருக்கிற என்னை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிடணும். சரணாகதி அடைந்தால் தான் இறைவனை நம்ம உணர முடியும், இறை அனுபவம் பெற முடியும். 2 கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனே எனக்கு இறை அனுபவம் கிடைக்கல, இறையை உணர முடியல அப்படின்னா கிடைக்காதுங்க. 10 கோவிலுக்கு போகணும், 20 கோவிலுக்கு போகணும், ஏதோ ஒரு கோவிலில் தான் எம்பெருமான் நம்மை ஆட்கொள்வார். அது எங்கே அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. சரணாகதி அடைந்து இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக இறைவன் நம்மை ஆட்கொள்வார், இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும். உள்ளம் உருகி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும், நெகிழ்ந்து வழிபாடு செய்யணும், கண்ணீர் மல்க வழிபாடு செய்யணும். இறை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக இறையை உணர முடியும், இறை அனுபவம் பெற முடியும். முருகருடைய இந்த படத்தை பார்க்குறோம், பார்த்துட்டு முருகனுக்கு 12 கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இருக்கிறது 10 கை தான். எங்கே இன்னும் 2 கை காணா அப்படின்னு நல்லா தொடாவி பார்த்தா தான் அருள் வழங்கிட்டு இருக்கும் 2 கைகள். ஆமாம், நமக்கு அருள் வழங்குற மாதிரி இருக்குது 2 கைகள் அப்படின்னு. எதையுமே மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே சரியாக தெரியாதுங்க. உற்று கவனித்து நல்ல முறையில் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்குறப்ப தான் அதற்கான விளக்கமும் அருளும் நமக்கு கிடைக்கும். மேலோட்டமாக காற்று வாக்கில் சொன்னாங்க, கேட்டோம் போனோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. இறை வழிபாடும் அப்படித்தான். நம்ம ஒரு பாடலை பாடுறோம் அப்படின்னா அந்த பாடலுக்கான விளக்கத்தை தெரிந்து பொருள் உணர்ந்து பாடுறப்ப தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். பாட்டு பாட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் சொல்லியிருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி பாராயணம் செய்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதற்கான விளக்கத்தை தெரிந்து பொருள் உணர்ந்து நம்ம பாடுறப்ப தான் அதற்கான பலன் கிடைக்கும். சங்க இலக்கியத்தில் அழகாக எழுதியிருக்கார் கந்தர் அனுபூதியை. இந்த பாட்டுக்கு ஒரு பாடலுக்கு 6-7 விளக்கம் சொல்லலாம், அத்தனை விஷயங்கள் அதில் புரிஞ்சிருக்குங்க. நம்ம ஒரு பாடலுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். 4 வரிக்கு 4000 விளக்கங்கள் சொல்லலாம் கந்தர் அனுபூதி பாடலுக்கு. முருகப்பெருமானை உள்ளன்புடன் வழிபாடு செய்தால் வீடு பேறு நமக்கு கிடைப்பது நிச்சயம். இந்த வீடு பேறு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ற ஆணவம் அழியணும், நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் ஆறும் அழியணும். இந்த கெட்ட குணங்களான காமம், கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் இவையெல்லாம் அழிந்தாலே நமக்கு வீடு பேறு என்னும் ஞானம் நிச்சயமாக கிடைக்குங்க. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சூரபூபதியே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் அழகாக பாடியிருக்காரு. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. உல்லாச நிராகுல யோக, மங்காத உள்ள களிப்பும் துன்பற்ற நிலையும் யோக ஸ்வரூபனும் இத நன்மை பயப்பவனும் சல்லப வினோதனம் அடியார்களிடம் இனிமையாக பேசி திருவிளையாடல் புரிபவனும் நீ அலையோ நீதானே முருகா, எல்லாம் அற உரையவில உணரவில உயிரவில என்னை இழந்த நிலம் நான் எனும் ஜீவபோதம் இழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை சொல்லாய் மற்றவர்களுக்கும் நீயே எடுத்து சொல்ல வேண்டும் முருகா. சூரபூபதியே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவரே, எல்லாம் இழந்து நான் நற்கதியை அடைந்து உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் மயக்க மோன நிலையில் இருக்க என்னால் உன்னை பற்றி மற்றவங்கிட்ட சொல்ல முடியாது, உன்னை அடையிற வீடு பேரை பற்றி சொல்ல முடியாது, நீயே எல்லாருக்கும் எடுத்து உரைப்பாயாக முருகா அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். முருகப்பெருமானை நம்ம இந்த பாடல் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப வீடு பேறு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஞான நிலையை நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.